அங்கிள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஆசையாக இருக்குது, ஜெபம் பண்ணுங்க அங்கிள், பள்ளிக்கூடங்க திறக்கட்டுன்னு. ஒரு சின்ன பாப்பா. இது நான் பார்க்குறேன், எல்லாரும் கொள்ளை வியாதிக்கு வேண்டிய ஜெபம் பண்ணணும். ஆனால் ஒருத்தரும் அதை நிறுத்துறதுக்கு என்னோட ஜெபம் பண்ண சொல்லலை. நான் ஜெபம் பண்ணால் தான் அது நிற்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் பகிரங்கமாக சொல்லுகிறேன். வேறெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, நான் உண்மையை தான் சொல்கிறேன். வேணா யூடியூப் போய் பாருங்க, போங்க. நான் ஜெபம் பண்ணால் தான் நிற்கும். ஏன்னா இந்த வாயினால் அறிவித்தது, இந்த வாயினால் நிறுத்துவார். ஒருவரும் கேட்கல. நானும் அதான் இலவசமாக சம்பளம் கிடைக்குது, வேலை பார்க்கமாக சம்பளம் கிடைக்குது. ஏன்னா அன்றைக்கி அந்த ஆண்டில் கொடுத்த வாக்குதான் 2 ராஜாக்கள் 3:17. காற்றையும் காணமாட்டாய், மழையும் காணமாட்டாய், ஆனாலும் நீ உன் ஆடு மாடல் குடிக்கத்தக்கதாக தண்ணீர் இந்த பள்ளத்தாக நிரப்பப்படும். வேலை பார்க்காமலே சம்பளம், வீட்டில் பொண்டாட்டி, இதுபோல் சுகமாக அப்படி போயிட்டே இருந்து வண்டி. அந்த பிள்ளை கேட்டது, ஸ்கூலுக்கு போனவங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுனா ஆண்டே சப்பா நிறுத்துவாருன்னு. அப்படியே அப்படியே அந்த ஜெபத்தில் இந்த சாட்சியை சொல்லி, சும்மா ரகசியமாக இல்லை, ஏதோ ஒரு செய்தியில் 2020-21 ஏதோ ஒரு செய்தியில் இந்த பிள்ளை சொன்ன அந்த ஜெபத்தை நான் இதே இடத்துல சொல்லி, ஆகவே நிறுத்துகிறேன்னு இங்கே சொன்னார். இங்கே நிறுத்துகிறேன், திறக்கிறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் பள்ளிக்கூடம் திறந்தது. அதையும் பகிரங்கமாக தான் தீர்ப்பு எழுதினார். ஆகவே இப்போ இன்னும் சொல்லுகிறாரு, அவருடைய பாதச்சுவடியில் என்ன வருது? எரிவந்த காய்ச்சல். அப்படியானால் மறுபடியும் முளைக்கிறது, வருகிறது. இதை எக்காலம் விட்டு ஊதுங்கள், எருசலேமுக்கு சொல்லுங்கள், என் சகோதரர்களுக்கு சொல்லுங்கள், என் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், ஜாக்கிரதையா இருங்க, மனம் திருந்துங்கன்னு அர்த்தம். ஓடி ஒளியை சொல்லலை. இயேசு வர வேண்டிய வேலை வந்து விட்டது. மனம் திருந்தாதான் மனம் திருந்தணும், இல்லைன்னா யுத்தத்தில் செத்து போயிடுவேன்னு சொல்கிறார். மனம் திருந்தினவன் தான் மீதியாக வைக்கப்படுவான். அவன்கிட்ட அக்கிரமம் இருக்காது, அவன்கிட்ட பாவம் இருக்காது. பாவம் செய்கிறவனை கொன்னே போடுவார், எந்த சந்தேகம் வேண்டாம். நான் அடிக்கடி சொல்லுவேன், பாவம் செய்கிறவனுக்கு சாவு, சடுதியில் அழிவு தான். அது முன்னாடி மறந்துருந்துன்னா பிரச்சனை இல்லை, மறந்துருந்தலைன்னா கொண்டுருவார், நீங்கள் இருக்கவே மாட்டீங்க. பகிரங்கமாக சொல்லி 3/2 பங்கு அழிஞ்சு போகணும்னு சொல்லியிருக்கிறேன். 1 பங்கு மீதியாக இருக்கும். அந்த 1 பங்கு கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க. எல்லா கிறிஸ்தவர்களும் இல்லை, ஜீவோலி பிள்ளைகளாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா சிஎஸ்காரன் ஆண்டவருக்கு வார்த்தையை கேட்க மாட்டான், ஆர்சிக்காரன் கேட்க மாட்டான். எப்படி அவர் மீதியாக வச்சுருப்பார்? நான் சொல்கிறேன், நான் இருப்பேன். உங்களால் இருக்க முடியுமா? மீதியாக இருக்க முடியுமா? யோசிக்கணும். 2000 சொல்லியிருக்கிறேன், 2040 ஆண்டுகளுக்குள்ள 3/2 பங்கு அழிஞ்சு போகும்னு 2000 கதறி சொன்னேன். அதாவது ஆண்டு 2043. தீவிரமான ஊழியம் தீர்க்கதரிசனம் உரைத்தது 2003. இப்போ சவால் எடுத்து சொல்ல 26 வருஷம் ஆச்சு. இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது? எத்தனை வருஷம் இருக்கு? நீ 43, 2043க்கு இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது? 16-17 வருஷம் இருக்குது. சொடுக்குட்டி சொல்கிறேன், முடிஞ்சால் 3/2 பங்கு காப்பாற்றி பாருங்கள். உங்கள் ஜனங்களையும், உங்கள் பிள்ளைகளையும், உங்கள் ஆஸ்திகளையும், இல்லைன்னா அந்த நிலத்தையும் எல்லாம் கொள்ளையிட்டுருவார் ஆண்டவர். உலக நாடுகளே அழிச்சிடுவார். அதே முதல்ல தீர்க்கதரிசனம் நான் தான் சொன்னேன். 12 நாடுகள், மேலே நாடுகள் விழும், விழுந்த நாடுகள் எழும். அதாவது கிறிஸ்தவம் விழுவான், அரபு நாடுகள் எழும்பும், முஸ்லீம் நாடுகள் எழும்பும். அதுதான் 26 வருஷமாக இதை பைபிளில் இங்கே வாசிக்கிறோம், தீர்க்கதரிசனம் வாசிக்கிறோம். 12 நாடுகள் விழும், அதை 12 கோத்திரம் விழும். அதாவது யாக்கோபுடைய வம்சம் 12 கோத்திரம் விழும். அதான் எருசலேமுக்கு சொல்லுங்க, அழிவு வருதுன்னு. விழும், 12 கோத்திரம் எழும்பும். அதான் முஸ்லீம் கான்ஃபரன்ஸ். அங்கே இருந்தானே அந்தி கிறிஸ்து வரணும். 666 பெட்ரோலை மட்டும் அங்கே சாப்பிட்னா மதி. இந்தியா சுடுகாடு. கொஞ்சம் கேஸ் வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாச்சு. என்னமா ஆச்சு? கட்டாயம் ஆகும், எந்த சந்தேகமே கிடையாது. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடியே தேவனால் எச்சரிக்கப்பட்டு 40 வண்டிக்கிட்ட விரதம் நான் வச்சுருக்கிறேன். அழகாக சாப்பிட்டு நடப்போம்.
உங்களுக்கு என்ன ப்ரிப்பரேஷன் இருக்குது? ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஒரு எச்சரிப்புக்கு பயப்பட மாட்டோம். நீ இந்தியாவில் யுத்தம் வந்தால் இந்தியாவில் யுத்தம் வரும்னு 1 மாதத்துக்கு முன்னாடி சொல்லிட்டார். இந்தியாவில் யுத்தம் வரும். கொட்டு மேலே எங்கும் கேட்கும், எங்கும் கேட்கும். இனி அதுதான் இயேசு கிறிஸ்து அவர் சொன்னார். எப்படி சொன்னார்? யுத்தங்கள் நடக்கும், நான் வரும் காலத்தினுடைய அளவுகள் யுத்தங்கள் நடக்கும், நிலநடுக்கம் வரும், கொள்ளை வியாதி வரும், ஜலப்பிரளயம் வரும். 4 வந்துச்சு. இனி அவர் தானே வரணும். அப்போ டைம் இல்லை, நோ டைம். யார் திருந்துறது? குடிக்கிறவன் குடியை விட்டானா? விடலை. விபச்சாரம் பண்ணுறவன் விபச்சாரத்தை விட்டானா? விடலை. இச்சை உள்ளவன் இச்சையை விட்டானா? விடலை. பாவம் செய்தவன் பொருத்தனை பண்ணி பாவ நிவாரண வழி செலுத்தினானா? இல்லை, இல்லவே இல்லை. எதில் திருந்திருக்கீங்க? எந்த அப்டேட்? என்ன ஒரு அப்டேட்டும் கிடையாது. சர்ச்சுக்கு போகிறோம், வரம் போகிறோம், அவ்வளோதான். என்ன மாற்றம்? உள்ளத்துக்குள்ளே என்ன மாற்றம்? ஒன்றுமே கிடையாது. இப்போ ஜீவ ஒளிக்கு வந்தால் பொய்யே பேசக்கூடாது. இப்போ நானே ஆண்டோட ரெக்கமெண்டேஷன் பண்ணி கேன்சர் நாக்கில் வச்சுருவேன். அப்புறம் மறுபடியும் மறுவியாக பொருத்தனை வாங்கிட்டு நாக்கை மாற்றி போட்டுருவேன். இது தேவையா உங்களுக்கு? அதில் பொய்யே பேசாதீங்க. பொய் பேசி சம்பாதிக்க நிற்கவே நிற்காது. ஒரே ஒரு சாட்சியோட சொல்லி முடிக்கலாம். நான் ஒரு முறை ஒரு பொய் சொன்னேன். ஒரு பத்திரிகை நடத்தின காலத்தில் ஒரு கூட்டுறவு சொசைட்டியினுடைய ஒரு அதிகாரியை குறித்து ஒரு கட்டுரை எழுதினேன். அது என்னுடைய உறவினர். அவர் வந்து டிப்யூட்டி ரைசர். அவர் வந்து பையன் நல்ல பையன், எதுவுமே எழுதாதீங்கன்னு சொன்னான். எதுவுமே எழுதாதீங்க. அங்கே எழுதியாச்சுன்னு என்ன, அதுக்கு எவ்வளோ ரூபா ஆனாலும் தரலான்னு சொன்னாங்க. பணம் கேஷ் எக்ரிமெண்ட். இங்கே எவ்வளோ ரூபா கேட்டாலும் 4 லட்ச ரூபா வரைக்கும் பேசினாங்க அன்னைக்கு. இப்போ நான் சொன்னேன் 4 லட்ச ரூபா வேண்டாம், இந்த புத்தகத்தை விட்டு நீங்கள் காசு மட்டும் தாருங்கன்னு சொன்னேன். அன்றைக்கி கொஞ்சம் புக்கு தான் அடிப்போம். அதுக்கு 4000 ரூபா கொடுத்தாங்க. 1000 புக்கு அடிப்பேன் அந்த காலத்தில். புக்கு 40 ரூபா, 4000 ரூபா கொடுத்தாங்க. நான் வாங்கின பைசா லஞ்ச பைசா 40,000 ரூபாய். என்ன ஆச்சுன்னு தெரியுமா? ஏன்னா பையன் 1.5 வயசு 2 வயசு இருக்கும். அப்போ திடீர்னு தலையில் ஒரு கோழி முட்டை முளைக்கும், இப்படி வீங்கும், டிசென்ட்ரி, ஜுரம். 4000 ரூபாய்க்கு லஞ்சத்துக்கு இந்த பிள்ளை கொண்டு எல்லா ஆஸ்பத்திரியும் கூட்டிகிட்டு போகிறோம். எல்லோரும் விட்டாங்க, குணமாக்க முடியாதுன்னு விட்டாங்க. என்ன வியாதினே தெரியாது. ஆண்டவர் வியாதி வச்சா எப்படியா கண்டுபிடிக்க முடியும் உங்களால்? அப்புறம் அந்த ஆரூரில் சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் மெர்லின் மருத்துவமனை, அங்கே பல லட்சத்தை தொலைச்சோம். கடைசியில் மருத்துவருக்கும் என் மனைவிக்கும் சண்டை. ஏன்னா மருந்து திருடுன குற்றச்சாட்டு, வாக்குவாதம். அப்புறம் நான் போகிறேன், அந்த விசாரணை மத்தியில் நான் போகிறேன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பழக்கம் என்னென்னா, காலையில் மருந்தை வாங்குவாங்க, ப்ரிஸ்கிரிப்ஷன் வரும். மருந்து அவங்க மெடிக்கல் ஸ்டோரில் மருந்து வாங்கினா தான், இது உண்மை சம்பவம், மருந்து வாங்கினா தான் டாக்டர் ரூமுக்கு வருவார். அவருக்கே பிள்ளை இல்லை. மருந்து வாங்கினா தான், மருந்து வாங்கலை, மெடிக்கல் ஸ்டோரில் மருந்து வாங்கலைன்னா அந்த பேஷண்ட்டை பார்க்க வர மாட்டார். சில மருத்துவர்கள் நல்ல உயிருக்கு உயிராக இருக்கிறாங்க, சில மருத்துவர்களெல்லாம் கிரிமினலாகவே இருக்கிறாங்க. அப்புறம் சரி தப்பி தவறி மத்தியானம் காசு கொடுத்து மருந்து வாங்கியாச்சுன்னா ஒரு ஊசியை போட்டு மருந்தை கொண்டு போயிடுவாங்க. மறுநாளைக்கு வேறு மருந்து தருவாங்க. அதே மருந்து வேறு ப்ரெஸ்கிரிப்ஷன் வரும். அப்போ அந்த மருந்துங்க அது ஃப்ரிட்ஜில் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். புதுசாக ஃப்ரெஷ் மருந்து. அப்போ ஏன் அந்த 15,000 ரூபாய்க்கிட்ட, அந்த 15,000 ரூபாய்க்கிட்ட வரும் அன்னைக்கு ஒரு ட்ரிப் எழுதுகிற மருந்து. பையனை குணப்படுத்தவே முடியலை. அப்புறம் டாக்டர்கிட்ட சொன்னேன், நீ இருந்தால் நீ விஷம் ஊசி வச்சு கொண்டு போடுவேன், நான் கடவுள்கிட்ட கூப்பிட்டு போகிறேன்னு. என் மனைவியை முதலாக ஒரு ஆர்சி கோயிலுக்கு கூப்பிட்டு போனேன். வேணா அப்போ நான் ஆர்சி தான், அவந்தி கோஸ். உண்மையை உள்ளதை உள்ளபடி சொல்லணும். அங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் ராஜாவரன் ஒரு கோயில் இருக்குது. நான் ஆர்சியாக இருக்கும்போது அங்கே போகிற பழக்கம் எனக்கு உண்டு. அங்கே சுருவத்தை சித்திர வேலையெல்லாம் என்கிட்ட உண்டு. நான் கூட்டிகிட்டு போனேன். இவை அதுக்கு எதிரானவள். நான் போனேன், இந்த மனசை திறக்கிறேன். எனக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு இடம் தான் வேணும். மருத்துவரெல்லாம் கைவிட்டாச்சு.
ஒத்த பிள்ளை, 2 பிள்ளையில ஒரு பிள்ளை ஆம்பளை, அதுவும் பொண்ணுன்னு நினச்சி ஆம்பளையை மாற்றி தந்தார். அவனை விட்டு கொடுக்க மனசு இல்லை, இருதயெல்லாம் கலங்குது. கால் நரம்பெல்லாம் கட் பண்ணி இன்ஜெக்ஷன்லாம் போட்டு வச்சுருவாங்க. நரம்பெல்லாம் 5 ஊசி செருவி வச்சுருப்பாங்க ஒரு காலில், இங்கே 5 ஊசி வச்சுருவாங்க. மருந்து குடிக்குது அது, ஆனால் குணம் ஆகலை. இப்போ நான் போனேன், நான் போன சண்டே தான் சொன்னேன், எந்த கோயிலில் போனாலும் நான் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பேன். எனக்கு மனசை பொறுத்து தான் நான் பார்க்க முடியும். பெந்திகோஸ்து கோயிலில் மட்டும் இல்லை விடுதலை, ஆர்சி கோயிலையும் விடுதலை உண்டு, சிஎஸ்ஐலையும் விடுதலை உண்டு, எல்லா கோயிலும் விடுதலை உண்டு. அவங்க மனசை பொறுத்துது. கோயில் ஒன்றை ஒடுக்கிறது, ஒன்றை உருக்கிறது, உனக்கு ஜெபம் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு இடம், அவ்வளோதான். அந்த கோயில் போகாத, இந்த கோயில் போகாதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு ஆர்சி வேணும், சிஎஸ்சி வேணும், எல்லா மக்களும் வேணும். ஆனால் இங்கே திருந்தலைன்னா ஒருத்தர் எனக்கு தேவையில்லை. நான் போனேன், அங்கே போய் ஜார்ஜியாரையும் மற்றவங்களையும் நான் கும்பிடலை, இயேசுவை நோக்கி கூப்பிட்டேன். பையன் சொஸ்தமாகணும், இனி எந்த மருத்துவமனையும் கொண்டு போக மாட்டேன், அவ்வளோதான். எந்த மருத்துவமனையும் கொண்டு போக மாட்டேன். ஆனால் ஒரே ஒரு மருத்துவமனை போய், மார்த்தாண்டம் ஜெயராஜ் மருத்துவமனை கொண்டு போவேன். அவங்க ரிலேட்டிவ், அவன் தான் திரும்ப விட்டான் ஒரு முறை. அங்கேயே கொண்டு போகிறேன். அங்கே டாக்டர்கிட்ட சொன்னேன், கோயிலில் விடியக்காலம் காலையில் நைட்டு ஃபுல்லாக அங்கே இருந்துட்டு காலையில் வந்து நேரம் போய் டாக்டர்கிட்ட ஒன்று முடிஞ்ச ட்ரீட்மெண்ட்டை கொடு, உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ முடிஞ்சால் கொடுங்க, பையன் எங்கே இருக்கட்டும். வேண்டுதலை கர்த்தர் கேட்டார், எந்த இடம் என்று பார்க்கவில்லை. என்னுடைய இதயத்தின் ஆழத்தில் இருந்து கூப்பிடுதலை கேட்டார். என்னை நோக்கி கூப்பிடு. நான் கூப்பிட்டேன், சத்தம் அவர் கொடுத்தார். அப்போவே விடுதலை. 2ஆம் நாளே வீட்டுக்கு வந்துட்டான். அப்போ கேட்ட ஆண்டவர், ஏன் ஆண்டவர் 4 விரலை காட்டுறாரு? அப்போ புரியல. 4 விரலை காட்டுறாரு, அவருக்கு 5 விரலில் இருக்கும். பார்த்தா 4000 ரூபான்னு சொன்னார். 4000 ரூபா லஞ்சம் வாங்கினதுக்கு கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபா அந்த காலத்திலே இழந்தோம். லஞ்சம் வாங்குறவன் இப்படித்தான். ஒருவன் அழிகிறதுக்கு அழிக்கிறதுக்கு வாங்குற லஞ்சம். 4000 ரூபா லஞ்சத்தில், லஞ்ச பணம் கிடையாது, என்னுடைய பத்திரிகை விட்ட காசு அது. இருந்தாலும் நோக்கம் சரியில்லை. எவ்வளோ தண்டிச்சார். அவன் எந்த இடம் என்பது இல்லை, உன் இருதயம் சுத்தமாக இருக்கணும். சுத்தமாக இருந்து எங்கே பிறந்து நீ ஆண்டவரை கூப்பிடு, அங்கே வருவார். எந்த இடத்துல கூப்பிட்டாலும் வருவார். அவர் வரக்கூடிய தெய்வம். இந்த அந்தி கிறிஸ்து சொல்லும், அந்த கோயில் போகாத, இந்த கோயில் போகாத, இந்த கோயில் போகாத. இப்போ நிறைய பெந்திகோஸ்து பாஸ்டர் சொல்லுவாங்க, ஒருத்தன் நற்செய்தி கூட்டம் போட்டால் முதல்ல சபை மக்களை கட்டுவான், கயிறு போட்டு கட்டி வைப்பான். அந்த சபைக்கு போகாத, கள்ளத்திற்கு தெரிச்சின்னு சொல்லுவான். நற்செய்தி கேட்க கூட பெந்திகோஸ்துக்காரன் விட மாட்டான். இவன் எப்படி பரலத்து போவான்? 2 காதை வச்சு தானே இங்கே சுவிசேஷம் கேட்குறீங்க. ஏன்னா குரானை வச்சா அவன் பிரசங்கம் பண்ணுறான், பைபிள் வச்சு என்ன பண்ணுறான். எவன் பண்ணாலும் கேளுங்க, நீங்களும் போங்க, எங்கே வேணும் போங்க. எப்படி வசனத்தை கேட்டு எப்படி திருந்த முடியுமோ அப்படி திருந்துங்க. இல்லைன்னா ஆண்டவர் திருத்திடுவார். அது ஒரு கஷ்டமான காரியம். ஆகவே சீயோனில் என்ன வரணும்? அந்த வசனம் திரும்ப படி, லாஸ்ட் வசனம் படி, படித்த திரும்ப படி. நான் போய் சொல்கிறேன். தேசத்தில் எக்காலம் ஊதுங்கள். போர் வருக்கு முன்னாடி ஒரு எக்காலம் உண்டு. இது தீர்க்க தரிசன எக்காலம். எல்லா தேசங்களையும் யுத்தம் உண்டாகும். There is no doubt. Next. தேசத்தில் எக்காலம் ஊதுங்கள் என்று சொல்லி யூதாவில் அறிவித்து எருசலேமில் கேட்கப்பட்டது. யூதாவிலே அறிவித்து எருசலேம் கேட்கணும். எருசலேம் தான் நம்ம கிறிஸ்தவர்கள். யூதானா மறுதலித்தவர்கள். அடுத்து நெக்ஸ்ட். நான் அரணான பட்டணங்களுக்கு சேரும்படி, பட்டணம் உட்படினா அங்கவே இருக்கும்படி உரத்த சப்தமாய் கூப்பிடுங்க. பாதுகாப்பாக போய் இருங்க, அரணான பட்டணத்தில் போய் இருங்க, பாதுகாப்பான இடத்துல இருங்கன்னு சத்தம் போட்டு சொல்லணுமா. ஆகவே உங்கள் வீடுகளில் என்ன செய்யணும்? பாதுகாப்பு இருக்கணும். வரப்போகிற அழிவில் தப்புறதுக்கு மார்க்கத்தை போய் கண்டுபிடிச்சிடுங்க. ஒரே மார்க்கம் கர்த்தருடைய காலடியில் அமர்வது தான். அரணான பட்டணத்துலேருந்து அங்கேயும் ஒரு வெடிகுண்டை போட்டுருவார், போயிடும். ஏன்னா அரணான பட்டணம் என்ன? பாதுகாப்பாக இருங்க. பாதுகாப்பு கர்த்தர் தான். நெக்ஸ்ட் கண்டினியூ. சீயோனுக்கு நேராக கொடியேற்றுங்கள்,
கூடுங்கள், நிற்காதீர்கள், ஓடுங்கள். நான் வடக்கே இருந்து ஒரு பொல்லாப்பையும் மகா சங்காரத்தையும் வர பண்ணுவேன். நானே சொல்லிக்கிறேன், குமரி மாவட்டம் அழியுன்னு. தமிழ்நாட்டில் 40 நாள் ஜலப்பிரளயம் உண்டாகும்னு சொல்லியிருக்கிறேன். குமரியிலே நிலநடுக்கம் உண்டாகும்னு சொல்லியிருக்கிறேன், ஜலப்பிரளயம் உண்டாகும்னு சொல்லியிருக்கிறேன். ஆகவே எருசலேமுக்கு கூடுங்கள். என்னை பொறுத்தவரையில் இது எருசலேம். அதான் சீயோன்னு பேர் வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஆண்டவர் அந்த காலத்தில் முன்மொழிந்தது. உலக பார்வைக்கு அது இது ஒரு இடம், ஆனால் உலகத்துக்கு செய்தி கொடுக்குற ஒரே இடம் இங்கே தான். ஒரு சம கையை தட்டுங்க. இப்போ சீயோனுக்கு திரும்பினா நீ திருந்துவ. இப்போ நான் சிஎஸ்ஐக்கு நீ போனீங்களே பிரதர், அங்கே என்ன நடக்கும்? நீங்கள் என்ன சிஎஸ்ஐ சபை போனால் அங்கே என்ன நடக்கும்? அங்கே உள்ள என்ன நடக்கும்? கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுவாங்க, கொஞ்சம் விளம்பரம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அப்படி தானே. அடுத்து பைசா வசூல் பண்ணக்குள்ள ஸ்கெட்ச் எல்லாம் போடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் 5-6 வசனங்களை வாசிப்பாங்க, தியானிப்பாங்க. அடுத்து மறுபடியும் கொஞ்சம் பிரசங்கம் பண்ணுவாங்க, இந்த உலக காரியங்களை பண்ணுவாங்க. முடிஞ்சால் பங்கு பேர் சரி எலெக்ஷன் வந்தால் 2 குரூப்பாக மாறுவாங்க இல்லையா? ஒருத்தன் அடி ஒருத்தன் கிட்டி, அதுதான் நடக்கும். அதான உண்மை. உட்காருங்க, இது சிஎஸ்ஐ நடக்கும். இப்போ இங்கே என்ன நடக்குது? வசனம் என்ற அடி இடி உங்களுக்கு கிடைக்குதா இல்லையா? இங்கே கிடைக்கிற செய்தி வேறு எங்கேயும் கிடைக்குமா? ஊழியக்காரன் வந்தாலே திரும்பிடுவான். சரி, ஆர்சியில் போனால் என்ன நடக்கும்? நீங்கள் என்ன ஆர்சி போயிருங்க, பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமேன், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது ஆமேன், எழும்பி வந்துடுவீங்க. யாராவது திருந்துவீங்களா? முடிஞ்சால் சர்ச்சு வழியில் சிகரெட் அடிப்பீங்க. நான் அடிச்சிருக்கேன், அதனால் கேட்டேன். உங்களை திருத்த மாட்டாங்க, திருத்துற கடமையை செய்ய மாட்டாங்க. சடங்கு நடத்துவாங்க, சீசன் சடங்கு. நான் ஒரு முறை பண்ணையும் கட்டிட்டு அங்கே போனால் எனக்கு வந்த தூக்கம். சம்பிரதாயம், சடங்கு உன்னை